Attention. இப்போ என்ன இருந்தா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ மாதம் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு 18 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட அப்படியே சென்டருக்கு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல ஆடியோ ஒரு ஃபோட்டோன்னு இருக்கோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ லிரிக்ஸ் முடிகிற இடத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்காக வந்து ஷோ ஆகும். ஒரு 10.400 செகண்ட் கிட்ட வந்துட்டு கரெக்டாக அந்த சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜஸை ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடியணும். ஸோ லிரிக்ஸ் முடிகிற இடத்துல நீங்கள் வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கிற வீடியோ வந்து கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ண முடியும். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கியர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஷார்ப்பாக 1 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியாட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபோட்டோஸை டெலிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா 18 செகண்ட் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜஸ் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக கட் ஆகுது அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோஸ் லைட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், இதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் வந்து அனிமேஷன் தான், இன் அனிமேஷன். ஸோ இந்த இன் அனிமேஷனில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் 33 இந்த எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் இன் அனிமேஷனில் 33 எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ எல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ண வாட்டி எல்லாத்தையும் ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ அலைன்மெண்ட் பண்ணணுன்னாலும் எகைன் வந்துட்டு அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் அந்த ஃபயர் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவோட லிரிக்ஸோட அந்த ஃபயர் எஃபெக்டோட வீடியோ வந்து பக்காவாக வந்திருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி மாசான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.